அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நேயர்களே, 2000 ஆண்டுகள் பாரம்பரியத்தை கொண்டு விளங்கும் கத்தோலிக்க திருவையின் தலைமையிடம்தான் வத்திக்கான் நகரம். உலகின் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணம் அமைந்திருக்கும் இந்த வத்திக்கானை மையமாக வைத்தே திருத்தந்தையர்களின் உலகளாவிய தொடர்பாடல்கள் இருக்கின்றன, செயல் திட்டங்களும் நிறைவேறுகின்றன. அந்த வகையில் திருவை செய்திகள், திருத்தந்தையின் உரைகள், சந்திப்புகள், திருப்பயணங்கள், சமூக நேர்காணல்கள் என எண்ணற்ற நிகழ்வுகளை வாரந்தோறும் கொண்டு வருவதா இந்த வத்திக்கான் டாப் 10. இன்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் 45வது திருத்தூது பயணம், சமூக வலைத்தளங்களில் செல்வாக்கு செலுத்துபவர்களுக்கான தனி கவனம், கத்தோலிக்க திருவின் சீர்திருத்த காலம் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். கடந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் நாள் தனது 45வது திருத்தூது பயணத்தை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மேற்கொண்டார். அப்பயணத்தின் முதல் நாள் குறித்து இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியில் பார்ப்போம். கடந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் நாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆசியா மற்றும் ஓசியானியா போன்ற 4 நாடுகளுக்கான திருத்தூது பயணத்தை துவக்கினார். சகார்த்தாவில் இந்தோனேசியாவிற்கான திருப்பிட தூதுவர் பேராயர் பியரோ பியோப்போ அவர்கள் விமானத்திற்குள் வந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். விமானத்திலிருந்து இறங்கிய திருத்தந்தையை மத செயல்பாடுகளுக்கான இந்தோனேசிய அமைச்சர் முதலில் வரவேற்க, பாரம்பரிய உடையணிந்த 2 குழந்தைகள் திருத்தந்தையை வரவேற்கும் விதமாக பூங்கொத்துக்களை வழங்கினர். விமான நிலையத்தில் இது தவிர வேறு எந்த வரவேற்பு நிகழ்ச்சிகளும் உரையும் இடம்பெறவில்லை. அவரது விமான பயணத்தின் போது பாரம்பரியத்தின்படி விமானத்தில் இருந்து 80 பத்திரிகையாளர்களை திருத்தந்தை வரவேற்றார். இவ்வளவு நீண்ட பயணத்தை இதுவரை மேற்கொள்ளாததால் இந்த பயணம் தனது திருப்பிட தலைமைக்கு வரலாற்று சிறப்பு சேர்க்கும் என்று திருத்தந்தை குறிப்பிட்டார். வந்திருந்த பத்திரிகையாளர்களில் வாலண்டினா அலஸ்ராக்கி அவர்கள் தனது 160வது திருத்தூது பயணத்தை கொண்டாடினார். மற்ற சமீபத்திய பயணங்களைப் போலல்லாமல் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அமர்ந்திருந்தே பத்திரிகையாளர்களை வரவேற்காமல் அவர்களை சந்திக்க விமானத்தின் உள்ளே நடந்து சென்றார். பின்பு ஸ்பெயினின் டோலிடோவில் கொலை செய்யப்பட்ட மேத்தியோ கோமஸ் என்ற 11 வயது சிறுவனுடைய குடும்பத்திடமிருந்து தான் பெற்ற கடிதத்தை பற்றியும் சிறுவனின் பெயருடன் கூடிய டி-ஷர்ட்டில் கையெழுத்திட்டது போன்ற சில மனதை கவரும் தருணங்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பகிர்ந்து கொண்டார். புலம்பெயர்ந்தோர் மத்திய தரைக்கடலை கடக்கும் போது அவர்கள் இருப்பதை குறிக்கவும் உதவிக்கு அழைக்கவும் வழக்கமாக எடுத்து செல்லும் டார்ச் அவருக்கு பரிசாக வழங்கப்பட்டது. இது ஒரு நீண்ட பயணமாக இருந்தாலும் திருத்தந்தை அவர்கள் சில காலமாக இந்த பயணம் குறித்து எதிர்பார்த்து கொண்டிருந்தார். மேலும் பூமியின் இந்த மூலைக்கு திருத்தந்தை இதுவரை சென்றதில்லை. 2015ஆம் ஆண்டு பிலிப்பைன்ஸ் மற்றும் இலங்கை போன்ற நாடுகளுக்கும் 2019ஆம் ஆண்டு தாய்லாந்து மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கும் சென்று வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை அவர்கள் மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் முதல் செய்தியாக மத தீவிரவாதத்தை சாடியது இடம்பெற்றது. அது எங்கு நடந்தது என்பதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். உலகில் அதிக இஸ்லாமியர்கள் வாழும் நாடான இந்தோனேசியாவில் மத தீவிரவாதம் குறித்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கண்டனம் தெரிவித்தார். இந்தோனேசிய அதிபர் மாளிகை ஒன்றில் உள்ளூர் அதிகாரிகளுடனான வழக்கமான சந்திப்பின் போது திருத்தந்தை வழங்கிய முதல் செய்தியாக இது அமைந்திருந்தது. அமைதி, ஒன்றிப்பு, உரையாடல், மரியாதை, ஒத்துழைப்பு மற்றும் சகோதரத்துவம் போன்றவற்றை உருவாக்குவதற்காக அல்லாமல் கடவுள் நம்பிக்கை பல நேரங்களில் பிளவுகள் மற்றும் வெறுப்பை வளர்ப்பதற்காக பலராலும் கையில் எடுக்கப்படுகிறது. 280 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை கொண்ட இந்தோனேசியா உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் ஒன்றாகும். அங்கே கருத்தடையை ஊக்குவிக்கும் கொள்கைகள் மற்றும் பண்பாடுகள் குறித்தும் திருத்தந்தை அவர்கள் தனது உரையில் கண்டித்தார். இறப்பு விதியை கொண்டு பிறப்பை கட்டுப்படுத்துதல் என்பது ஒரு நாட்டில் இருக்கும் மிகப்பெரிய செல்வத்தை கட்டுப்படுத்துவது போன்றதாகும். உங்கள் நாட்டில் 3, 4, 5 குழந்தைகளை கொண்ட குடும்பங்கள் இருக்கின்றன. இது எல்லா நாடுகளுக்கும் ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. ஏனென்றால் குழந்தைகளுக்கு பதிலாக பூனை அல்லது நாயை வளர்க்க விரும்பும் குடும்பங்களும் இங்கே இருக்கின்றன. அக்டோபர் மாதம் பதவி விலகும் இந்தோனேசிய அதிபர் அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை வரவேற்றார். அதிபர் தனது உரையின் போது உலகெங்கிலும் உள்ள மோதல்கள் குறித்து கவலை தெரிவித்ததோடு 40,000க்கும் மேற்பட்ட மக்கள் இழந்து தவிக்கும் காசாவை பற்றி குறிப்பிட்டார். தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள நாடுகளில் இந்தோனேசியா 1990ஆம் ஆண்டுகளில் அதன் ஜனநாயக சீர்திருத்தத்தை தொடர்ந்து பொருளாதார வளர்ச்சிக்கான அதிக திறன் கொண்ட ஒன்றாக அறியப்படுகிறது. சீனா அதன் முக்கிய வணிக பங்காளிகளில் ஒன்றாகும் என்பது கவனிக்கத்தக்கது.
இந்தோனேசியாவின் சகார்த்தா பேராலயத்தில் அனைத்து விதமான துறவரத்தாரையும் சந்தித்த திருத்தந்தை அவர்கள் ஒற்றுமையை வலியுறுத்தி பேசியிருக்கிறார். அந்த காணொலியை இந்த பகுதியில் பார்ப்போம். இந்தோனேசியாவின் சகார்த்தா பேராலயத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவர நிலையினரோடு உற்சாகமாக உரையாடினார். பார்வையாளர்களில் இருந்த மறைக்கல்வி ஆசிரியர் ஒருவர் திருத்தந்தை அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்டார். அப்போது அவரது பணியின் முக்கியத்துவத்தை பாராட்டி திருத்தந்தை அவர்கள் அவரை தன் பக்கத்தில் வர அழைத்தார். நம்பிக்கை வீட்டில் பரப்பப்படுகிறது. நம்பிக்கையை கடைபிடிக்கும் தாய்மார்கள், பாட்டிகள் மற்றும் மறைக்கல்வி ஆசிரியர்கள் வழியாக அது பரப்பப்படுகிறது. ஒருவரோடு ஒருவர் ஒன்றிணைந்து இரக்கத்துடன் வாழ வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்த திருத்தந்தை அவர்கள் தனது உரையை பயன்படுத்தினார். மீட்பு மற்றும் நீதியின் கனவுகளையும் ஆசைகளையும் ஏற்று ஊக்கமளிக்கின்றவர்களாக, ஒத்துழைக்கின்றவர்களாக மற்றவர்களையும் ஈடுபடுத்தி ஒரு பெரிய விரிந்த தொண்டு இயக்கமாக அதன் இணைப்பு மற்றும் எல்லைகளை விரிவுபடுத்த வேண்டும். பிறரன்பு பணிக்கான ஒரு பெரிய விரிவாக்கத்தை இது குறிக்கிறது. இது ஒரு பிறரன்பு பணி. அது அன்பு என்று பொருள் கொண்டது. இந்தோனேசிய கத்தோலிக்க திரு அவையுடனான இந்த சந்திப்பில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பயண சோர்வுக்கான எந்த அறிகுறியையும் காட்டவில்லை என்பது கவனிக்கத்தக்கது. திருத்தந்தையின் இந்த திருத்தூது பயணத்தின் சிறப்புமிக்க தருணங்களில் ஒன்றாக அமைந்திருந்தது எது என்பதை இந்த பகுதியில் பார்ப்போம். உலகிலேயே அதிக இஸ்லாமியர்களை கொண்ட இந்தோனேசியாவின் மிகப்பெரிய பள்ளிவாசலுக்கு திருத்தந்தை அவர்கள் சென்றது இது திருத்தூது பயணத்தின் முக்கிய தருணங்களில் ஒன்றாக அமைந்தது. இஸ்திக்லால் மசூதியின் முதன்மை இமாம் அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை வரவேற்றார். விண்ணேற்ற ஆண்டவர் பேராலயத்தை மசூதியுடன் இணைக்கும் நட்பு சுரங்கப்பாதையின் நுழைவாயிலை இருவரும் பார்வையிட்டனர். அங்கே திருத்தந்தையை வாழ்த்தி அவரிடம் ஆசி பெற மக்கள் ஆவலுடன் காத்திருந்தனர். திருத்தந்தை அவர்களுக்கு இந்தோனேசியாவில் உற்சாக வரவேற்பு கிடைத்தது. பின்பு மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வெவ்வேறு மதங்களின் தலைவர்களுடனான சந்திப்பு நிகழ்ந்தது. தென்கிழக்கு ஆசியாவிலிருந்து உலகிற்கு அவர்கள் வழங்கிய செய்தி மிக தெளிவான ஒன்றாகும். அடிப்படைவாதம் மற்றும் வன்முறை போதைக்கு யாரும் அடிபணிய வேண்டாம். அதற்கு பதிலாக சுதந்திரமான சகோதரத்துவம், அமைதியான சமுதாயம் மற்றும் மனிதநேயத்தின் கனவால் அனைவரும் கவர்ந்திழுக்கப்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மதவெறியை எதிர்கொள்வதில் ஒற்றுமையின் இந்த செய்திக்கு அப்பாற்பட்டு இங்கே கூடிய தலைவர்கள் சுற்றுச்சூழலை கவனித்துக் கொள்வதற்கும் காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கும் ஒன்றுபட்ட முயற்சிகளுக்கு அழைப்பு விடுத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்குமான தொடர்பு கடந்த காலம் முதல் எப்படிப்பட்ட விதமாய் அமைந்திருக்கிறது என்பதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய மசூதிக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சென்றபோது திருத்தந்தை அவர்களும் சகார்த்தாவின் முதன்மை இமாம் அவர்களும் ஒருவருக்கொருவர் தங்கள் அன்பை தெரிவித்துக் கொண்டனர். அவர்களின் இந்த சந்திப்பு முழுவதும் பரஸ்பர அரவணைப்பு மற்றும் புரிதலின் அறிகுறிகளை வெளிக்காட்டினர். கடந்த சில ஆண்டுகளாக அனைத்திற்கும் மேலாக ISIS போன்ற தீவிரவாத குழுக்களின் செய்திகளை எதிர்கொள்வதற்காக திருத்தந்தை மற்றும் இஸ்லாமிய தலைவர்கள் அமைதி, உரையாடல் மற்றும் நட்புக்கான சமிக்கைகளை ஊக்குவித்து வருகின்றனர். இந்த முயற்சிகளின் பலன்தான் அபுதாபியில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் மற்றொரு இஸ்லாமிய தலைவரான அல் ஹசாரின் முதன்மை இமாம் அவர்களும் சகோதரத்துவத்திற்கான ஆவணம் ஒன்றில் கையெழுத்திட்டனர். இது அரேபிய தீபகற்பத்தின் நடுவில் கையெழுத்திடப்பட்ட ஒரு குறியீடு என்பது கவனிக்கத்தக்கது. சகார்த்தாவில் கையொப்பமிடப்பட்ட இந்த ஆவணமும் அதே குறியீட்டு நோக்கத்தை கொண்டுள்ளது. உலகில் அதிக எண்ணிக்கையிலான இஸ்லாமியர்களை கொண்ட இந்தோனேசியா தொடங்கி மதங்களுக்கு இடையிலான உரையாடலை எங்கும் ஊக்குவிப்பதுதான் இதன் நோக்கம். 3% கிறிஸ்தவர்களை மட்டுமே கொண்டுள்ள இந்தோனேசியாவில் திருத்தந்தை அவர்கள் எவ்விதமாய் பார்க்கப்பட்டார் என்பதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். தேவையில் இருக்கும் நபர்களை சந்திக்காமல் எந்த திருத்தூது பயணமும் முழுமையடையாது. அந்த வகையில் இந்தோனேசியாவில் கத்தோலிக்க திரு அவையின் தொண்டு நிறுவனங்களிடமிருந்து உதவி பெறும் மக்களை சந்திக்க அந்நாட்டு ஆயர்கள் பேரவையின் தலைமையகத்திற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சென்றார். பலருக்கு அவர்கள் ரோமிலிருந்து வெகு தொலைவில் இருந்தாலும் தாங்கள் திரு அவையின் ஒரு பகுதியாக இருப்பதை நினைவூட்டுவதாக திருத்தந்தையின் இந்த வருகை இருந்தது. திருத்தந்தையே, எங்கள் மீதான உங்களின் கருணை எப்போதும் எங்களுக்கு நம்பிக்கையை தந்து கொண்டிருக்கிறது. மேலும் இங்கு உங்களின் வருகை நாங்கள் ஒருபோதும் கைவிடப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பேசுவதை விட நோயுற்றவர்களை ஆசிர்வதிப்பதில் அதிக நேரம் செலவிட்டார். மேலும் அவரது இந்த அக்கறை சிலரை நெகிழ்ச்சியடைய செய்தது.
மக்கள் தொகையில் 3% மட்டுமே கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இதுபோன்ற நிகழ்வுகள் பயணம் முழுவதும் இடைவிடாது நடந்தேறியதை காணும்போது அர்ஜென்டினாவை சேர்ந்த திருத்தந்தையை இந்தோனேசிய மக்கள் இருக்கரம் நீட்டி வரவேற்றுள்ளனர் என்பது தெரிய வருகிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இந்தோனேசிய பயணம் அவர் நிறைவேற்றிய திருப்பலியோடு முடிவுக்கு வந்தது. அந்த காணொளியை இந்த பகுதியில் பார்ப்போம். இந்தோனேசியாவில் 8 மில்லியன் மக்கள் மட்டுமே கத்தோலிக்கர்களாக இருக்கின்றனர். அந்நாட்டில் திருத்தந்தை அவர்கள் மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் இறுதி நிகழ்வில் அவரை காண அந்த சிறிய சதவீதத்தினரில் பலர் வந்திருந்தனர். அந்நாட்டிற்கு செல்லும் 3வது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை வரவேற்க சுமார் 80,000 பேர் இந்த மைதானத்தில் கூடியிருந்தனர். ஆயிரக்கணக்கான முகங்களில் உற்சாகம் வெளிப்படையாகவே தெரிந்தது. இந்த இளைஞர் முதல் வாசகத்தை பார்வையற்றோர் பயன்படுத்தும் பிரெய்லியில் வாசித்த போது அது ஒரு சிறப்பு தருணமாக அமைந்தது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்தோனேசியர்கள் அனைவருக்கும் மறையுரையை வழங்கினார். ஒரு சரியான கத்தோலிக்கராகவோ அல்லது சிறந்த திட்டங்களை கொண்டிருப்பவராகவோ ஆக வேண்டிய அவசியமில்லை என்று தனது மறையுரையில் கூறிய திருத்தந்தை அவர்கள் மாறாக தாழ்மையுடன் இருப்பதும் தோல்விகளை தைரியமாக எதிர்கொள்வதும் முக்கியம் என்று தெரிவித்தார். கடலுக்கு சென்று சோர்வடைய வேண்டாம். உங்கள் வலைகளை வீசுவதில் சோர்வடைய வேண்டாம். கனவு கண்டு சோர்ந்து போக வேண்டாம். மாறாக அமைதி என்ற நாகரிகத்தை உருவாக்க வேண்டும். சகோதரத்துவத்தை மனதில் கொள்ள எப்போதும் மறவாதிருங்கள். அது ஒரு அழகான பொக்கிஷம் என்பதை மறந்துவிட வேண்டாம். கடவுளின் வார்த்தையை பொறுத்தவரை அன்பை விதைக்கவும், உரையாடலின் பாதையில் நம்பிக்கையோடு நடக்கவும், நன்மையையும் கருணையையும் தொடர்ந்து கடைபிடிக்கவும் உங்களை நான் ஊக்கப்படுத்துகிறேன். நீங்கள் புன்னகை மனிதர்கள் என்று யாராவது உங்களிடம் சொன்னதுண்டா? தயவு செய்து உங்கள் புன்னகையை இழந்து விடாதீர்கள். மேலும் கொல்கத்தாவின் புனித தெரேசா திருநாளான அன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்னை தெரேசாவை நினைவு கூர்ந்தார். கொல்கத்தாவின் புனித தெரேசா அவர்களின் நினைவு நாளை இன்று நாம் கொண்டாடுகிறோம். ஏழைகளை அயராது கவனித்து அமைதி மற்றும் உரையாடலை ஊக்குவிப்பவராக அவர் மாறினார். நம்மிடம் கொடுக்க எதுவும் இல்லை என்றால் எதுவும் இல்லை என்ற இல்லாமையை கொடுப்போம். மேலும் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் எதையும் அறுவடை செய்யாவிட்டாலும் விதைப்பதில் சோர்வடைய வேண்டாம். சகோதர சகோதரிகளே, விதைப்பதில் சோர்வடைய வேண்டாம். அதுதான் வாழ்க்கை. இறுதியாக இந்தோனேசியாவில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கடைசி நிகழ்வு அன்னை மரியாவின் முன் மேற்கொண்ட இறைவேண்டலில் நிறைவு பெற்றது. ஆனால் ஆசியா மற்றும் ஓசியானியா திருத்தூது பயணமானது பப்புவா நியூகினி நோக்கி தொடர்ந்தது குறிப்பிடத்தக்கது. ஜார்ஜியாவின் தெற்கு மாநிலத்தில் 17 வயது சிறுவனால் நிகழ்த்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு குறித்து அட்லாண்டா உயர் மறைமாவட்ட ஆயர்கள் கூறும் கருத்துக்களை இந்த பகுதியில் பார்ப்போம். ஜார்ஜியாவில் உள்ள அப்பலாச்சி உயர்நிலைப் பள்ளியில் செப்டம்பர் 4ஆம் நாளன்று துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதை தொடர்ந்து அட்லாண்டா உயர்மறை மாவட்ட ஆயர்கள் ஜெபம் மற்றும் நடவடிக்கை இரண்டையும் வேண்டுகோளாக விடுத்துள்ளனர். 17 வயது சிறுவன் ஒருவனால் அந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. 2 14 வயது மாணவர்கள் மற்றும் 2 ஆசிரியர்கள் என 4 பேரின் உயிரை அச்சிறுவன் பறித்துள்ளான். மேலும் 9 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அட்லாண்டா ஆயர்களின் கீழ்க்கண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அதில் ஒவ்வொரு ஆண்டும் துப்பாக்கி வன்முறையால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறக்கின்றனர். இது அமெரிக்க நடைமுறை வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதை நாம் அமைதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்றும் செய்ய முடியாது என்று அரசியல் தலைவர்கள் கூறுவதையும் ஏற்க முடியாது. எதுவும் செய்யாமல் இருப்பது வன்முறைக்கு உடந்தையாக இருப்பதாகும் என்று குறிப்பிட்டுள்ளனர். வன்முறை நோக்கங்களை கொண்டவர்களின் கைகளில் துப்பாக்கிகள் செல்வதை தடுக்க பொது அறிவு துப்பாக்கி பாதுகாப்பு சட்டத்தை இயற்றுமாறு அரசியல்வாதிகளை அந்த அறிக்கை தொடர்ந்து வலியுறுத்துகிறது என்பது கவனிக்கத்தக்கது. வரவிருக்கும் யூபிலி ஆண்டில் சமூக வலைத்தளங்களில் செல்வாக்கு செலுத்தும் கிறிஸ்தவர்களுக்கென பல திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். வரும் யூபிலி ஆண்டில் சமூக ஊடகங்களில் செல்வாக்கு செலுத்துபவர்களுக்கென 2 நாட்கள் அர்ப்பணிக்கப்படும். 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 28 மற்றும் 29ஆம் நாட்களில் அவர்களின் நிகழ்ச்சிகள் நடைபெறும். சமூக ஊடகத்தில் செல்வாக்கு செலுத்துபவர்களை முதலில் ஒன்றிணைத்த லிஸ்பன் உலக இளையோர் நாளுக்கு பிறகு வலைத்தள திருத்தூது பணியை மேம்படுத்த இந்த தருணம் வாய்ப்பை உருவாக்கும். உதாரணமாக இன்ஸ்டாகிராமில் அருத்தந்தை ஹெரிபெர்டோ கார்சியா அவர்களை 2,50,000 பேர் பின்தொடர்பவர்களாக இருக்கின்றனர். லிஸ்பனுக்கு செல்வதற்கு சில நாட்களுக்கு முன்பு உலக இளையோர் தினத்தின் போது அவர் தனது சமூக ஊடகத்தை எவ்வாறு பயன்படுத்தப் போகிறார் என்பது குறித்து விளக்கினார்.
பல இளைஞர்களுக்கு இது முக்கியமானது, ஏனென்றால் அவர்கள் பெரும்பாலானோர் உலக இளையோர் தினத்தை தொலைதூரத்தில் இருந்து கவனிப்பார்கள். அங்கு எல்லோராலும் செல்ல முடியாது. ஆனால் சமூக ஊடகங்கள் மூலம் அவர்கள் ஓர் உயிரோட்டமான நம்பிக்கை அனுபவத்தை பெறுவார்கள். மேலும் அவர்கள் திருத்தந்தையை சந்திக்கவும் நிறைய மக்களை சந்திக்கவும் இருக்கிறார்கள். இது ஒரு பெரிய பொறுப்பு என்றே கருதுகிறேன். அதே நேரத்தில் நான் நிறைய கற்றுக்கொள்வேன் என்றும் நம்புகிறேன். குறிப்பாக இளைய தலைமுறையினரை சென்றடைவதற்காக டிஜிட்டல் உலகத்துடன் நற்செய்தி அறிவிப்பை எவ்வாறு இணைப்பது என்பதை வத்திக்கான் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறது. உண்மையில் அருட்சகோதரி சிஸ்கியா அவர்கள் ஆயர் மாமன்றத்திற்கு முன் தயாரிப்பாக இந்த பகுதியில் பணியாற்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒவ்வொரு நாளும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதால் அவர் நன்கு அறிந்த ஒரு துறையாக இது இருந்து வருகிறது. சமாரியனாக்குவது என்றால் செவிமடுப்பது, காயங்களை குணப்படுத்துவது மற்றும் துணையாக செல்வது. தினசரி எங்களுக்கு எழுதுபவர்கள் சமூக ஊடகங்களில் தனிப்பட்ட முறையில் தங்கள் வாழ்க்கையை பற்றி எங்களுக்கு எழுதுகிறார்கள். அவர்களின் பிரச்சனைகளை பற்றி எங்களிடம் கூறுகிறார்கள். ஜெபங்கள், புத்தக பரிந்துரைகள், அவர்கள் உரையாடுவதற்கு ஒரு குருவின் பரிந்துரை ஆகியவற்றை எங்களிடம் கேட்கிறார்கள். சமூகத்தில் நன்மை செய்ய செல்வாக்கு செலுத்துபவர்கள் எவ்வாறு இணையத்தை பயன்படுத்துகிறார்கள் என்பதை அறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளார். 2016ஆம் ஆண்டில் அவர் வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்த 11 யூடியூபர்களை சந்தித்த பின்பு இந்த செல்ஃபியை நினைவு சின்னமாக வெளியிட்டார் என்பது கவனிக்கத்தக்கது. கத்தோலிக்க திருவில் சீர்திருத்தங்கள் அதிகம் ஏற்பட்ட காலம் திருத்தந்தை 10-16 காலத்தில்தான். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். 110 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் வரலாற்றில் மிகப்பெரிய சீர்திருத்த திருத்தந்தையர்களில் ஒருவராக நினைவு கூறப்பட்ட 10ஆம் பத்திநாதர் இறந்தார். அவர் திருத்தந்தையாக இருந்த 11 ஆண்டுகளில் பொதுவான நற்கருணை நடைமுறையை சீர்திருத்தினார். 1905ஆம் ஆண்டு அவரது ஆணைக்கு முன் கத்தோலிக்கர்கள் ஆண்டுக்கு 3 அல்லது 4 முறை நற்கருணையை பெற்றனர். அவர் அடிக்கடி அல்லது தினசரி நற்கருணை பெறும் முறையை ஊக்கப்படுத்தினார். மேலும் அவர் நற்கருணை பெறுவதற்கான குழந்தைகளின் வயதையும் 12-14 7 குறைத்தார். மேலும் 1908ஆம் ஆண்டு சாப்பியான்டி கொன்சிலியோ என்ற அரசியல் அமைப்பை அவர் எழுதினார். ரோமன் கியூரியாவை நெறிப்படுத்தவும் மறுகட்டமைக்கவும் இது உதவியது. மேலும் பல்வேறு சபைகளின் ஒவ்வொரு பணியையும் கோடிட்டு காட்டியதோடு அவற்றின் எண்ணிக்கையை 15-11 குறைத்தார். திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர் அவர்களின் திருப்பீட தலைமையானது சீர்திருத்தங்களால் நிரம்பியது. மேலும் பொதுநிலையினர் மறைக்கல்வி கற்பிக்க அனுமதித்தது. முதல் உலகப்போர் வெடித்த 1914ஆம் ஆண்டு அவர் இறந்தார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு புனித பேதுரு சதுக்கத்தில் திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் அவர்களால் அவருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. இவரது திருநாம விழாவானது ஆகஸ்ட் மாதம் 21ஆம் நாள் கொண்டாடப்படுவது கவனிக்கத்தக்கது. என் நண்பர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.